சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து மனோஜோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. எனக்கும் அந்த மனோஜுக்கும் இன்னும் கேஸே முடியல, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விஜயாவுமே திட்டுறாங்க. இங்கே என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியுமா, எதுக்கடி நீங்கள் வந்த வெளியே போன்னு சொல்லிட்டு நம்ம விஜயா திட்டும்போது, நான் மனோஜுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு தான் வந்து மனோஜ் நீ யாருக்கிட்ட தாலி கட்டின நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லோரும் மாலையும் கழுத்துமா நிற்பாங்க. அப்போ கரெக்டாக வித்யா வந்து நம்ம ரோஹிணியை தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி பாட்டியும் என்ன அடையாளம் தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கு உண்மையாலுமே எல்லாமே மறந்து போச்சு, அதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட பாட்டி சொல்லுவாங்க, ஏம்மா நீ யார் என் பேரனை வந்து இங்கே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னால், ஓஹோ நீ என் பேரனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிடுவாங்க. முதலே சொல்லியிருந்தா 3 கல்யாணமாக சேர்த்து நடத்தியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்கவுங்க கப்பலுக்கு வந்து தாலி கட்டுவாங்க. கட்டினதுக்கப்புறமா ரோஹிணியும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியுமே கிளம்பிடுவாங்க. அப்புறம் பாட்டி வந்து விஜயாவை தனியாக கூப்பிட்டு அடுத்து என்ன சடங்கு பண்ணணுமோ அதுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும்போது, என்ன சடங்கோ அதை ரெடி பண்ண சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து 2 கப்பிள்ஸுமே கூப்பிட்டு நல்ல மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமியார்கிட்ட. அதே மாதிரி விஜயக்கிட்டையுமே சொல்லுவாங்க, மருமக கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அந்த சடங்குக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.